அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம சாணக்கியர் அவர்களுடைய சிந்தனை துளிகளை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் சிறந்த அறிஞர்களில் ஆச்சாரிய சாணக்கியர் என்பவர் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர். இந்திய காலத்திலுமே அவருடைய பொன்மொழிகளை மக்கள் இன்றைக்கும் கடைபிடிச்சிட்டே பின்பற்றி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவர் வாழ்க்கையில் மோசமாகாமல் இருக்க 4 நபர்களுடன் நம்ம சண்டையிடவோ வாக்குவாதமோ பண்ணக்கூடாது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நபர்கள் யாருன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டையிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதமோ சண்டையோ எப்போதுமே விடக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் காலத்திலோ ஆபத்து நேரத்திலேயோ நம்ம கூட நிற்க போகிறது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான். வேறு யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. எனவே நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்ட எந்த சண்டையோ வாக்குவாதமோ போடாமல் சுமூகமாக ஒற்றுமையாக இருப்பது மிகவும் சிறந்தது. எனவே அவர்களோட எந்த நேரத்திலும் சண்டையிடாதீர்கள் அப்படின்னு சாணக்கியர் அழகான ஒரு அறிவுரையை மக்களுக்கு கொடுத்துருக்காரு. 2வது நபர் யாருன்னு பார்த்திங்கன்னா, முட்டாள்களுடன் சண்டையிடாதீர்கள். முட்டாள்கள், புத்தி இல்லாதவர்கள், மற்ற நபர்களை மாதிரி இல்லாமல் சரியான மூளை வளர்ச்சி இல்லாதவர்களோட சண்டை போடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி முட்டாள்களுடன் சண்டை போடுவது கடல் நீரை அள்ளி இறைப்பது போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய நேரம்தான் வீணாகும். இவர்களுடன் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணுறதுனால அவங்களுக்கு எதுவுமே புரிய போகிறதும் இல்லை, வாக்குவாதத்தை நிறுத்த போகிறதும் இல்லை. எனவே இவங்களை தவிர்த்துட்டு இவங்களுக்கு ஏதாவது ஆபத்து காலத்தில் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்யுங்க. பட் சண்டையோ வாக்குவாதமோ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது நபர் யாருன்னு பார்த்திங்கன்னா, நண்பர்களுடன் சண்டையிடாதீர்கள். எல்லாருக்குமே லைஃப்லேயும் நண்பர்களுடைய பங்கு முக்கிய பங்கு வகிச்சிட்டு வருது. ஸோ நம்மளோட ஆபத்து காலத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் நிற்கிறது நண்பர்களோட பங்கும் இருக்குது. எனவே நண்பர்களிடமும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல நண்பரை இழப்பவன் ஒரு நல்ல துணையை கண்மூடித்தனமாக ஒரு நல்ல துணை இழப்பதை போன்றது அப்படின்னு சாணக்கியர் நீதி சொல்லுது. எனவே நண்பர்களுடனும் சண்டை போடாதீர்கள். 4வது நபர் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர். ஸோ நம்ம அனைவரோட லைஃப்லேயும் முக்கிய பங்கு ஆசிரியர் குருவானவருக்கு உண்டு. குரு ஒருவரே நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்கிறார். நம் மனதின் அறியாமையை என்ற இருளை அறிவின் மொழியாய் நிரப்புகிறவர். எனவே அனைவரும் குருவை கண்டிப்பாக மதிக்க வேண்டும். அவருடன் சண்டை மட்டுமல்ல வாக்குவாதமும் செய்யக்கூடாது அப்படின்னு சாணக்கியர் நீதி சொல்லுது. எனவே இந்த 4 நபர்கள்ட்டையும் எப்போதுமே சண்டையோ வாக்குவாதமோ செய்ய போகாதீங்க. ஒற்றுமையுடன் சுமூகமாக கடந்து செல்வது நம் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.